Hello and welcome to the Professor World This Week. வணக்கம். நம்ம இந்த வாரம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். The World This Weekல முக்கியமான டாபிக் வந்து எப்பவுமே வந்து பார்ப்போம். World This Weekல அப்படிப்பட்ட இந்த ஜூன் 2025 ஃபர்ஸ்ட் வீக் என்ன நடந்தது வந்து பார்ப்போம். செய்தி சுருக்கம் மாதிரி வந்து குயிக்கா வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொர்மான்சியன்ஸ் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், பணக்காரர் எலான் மஸ்க் இருவர்களின் ஒரு ஆன்லைன் போராட்டம், ஆன்லைன் வார், ஆன்லைன் போர் நினைச்சு நம்ம சொல்லிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அது ரெண்டு பேரும் மாறி பேர் அடிச்சுக்கிறாங்க. அதான் வந்து ஒரு பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு வந்து தலைவர் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. அது வந்து கண்டிப்பா எலான் மஸ்க்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து சீரீஸ் ஆஃப் ட்வீட் ரெண்டு பேரும், அதாவது எக்ஸ் வெப்சைட்ல வந்து எக்ஸ் தளத்துல வந்து சீரீஸ் ஆஃப் ட்வீட் வந்து போடுறாங்க. போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஊர் உலகமே வந்து பார்த்து சிரிக்குது. ஏன்னா இப்படி அடிச்சுக்கிறான்னு. ஒரு காலத்துல வந்து ஒன்னா இருந்துட்டு ஜாலியா குஷியா அப்படியே ரெண்டு பேரும் எல்லாம் மஸ்க் பையன் மாதிரி இதை பண்ணுவான் அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்னடா அது அசிங்கப்படுறாங்க. ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த லெவலுக்கு போயிடுச்சு. சோ இது யாருமே எதிரே பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து நிறைய பேருக்கு சந்தோஷம் தான் கொடுக்கும். ஏன் சொல்றேன்னா ரெண்டு பேருமே தலகணம் தெரியாம வந்து தெரிஞ்சுட்டாங்க. என்னதான் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு திமிரா வந்து பேசுறது வந்து இருக்கக்கூடாது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்ட் இந்தியா எல்லா நாடையும் கூப்பிட்டு வச்சுட்டு தேவையில்லாம வந்து அனாவசியமா வந்து பேசப்பட்டது. எங்க அந்த இது ஓவல் ஆபீஸ் அப்படி சொல்லிட்டு வந்து யூஎஸ்ல வந்து எல்லா பிரைம் மினிஸ்டரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி இது பண்றீங்க அது பண்றீங்க, ஏன் நீங்க உக்ரைன் சப்போர்ட் பண்றீங்க, ஏன் வந்து ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா இருக்க மாட்டேன்றீங்க, வந்து தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு அகேன்ஸ்டா இருக்க மாட்டேன்றீங்கல்ல, அகேன்ஸ்டா இருக்கீங்க, நீங்க வந்து உக்ரைன் வந்து கைவிட்டுனா ஓவரா பண்றான் செலன்ஸ்கி, வந்து அவனோட மினரல்ஸ் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ண மாட்டேன்றான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம பேச்சுகள் வந்து பேசி இப்ப வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து மூக்கடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம போக போதான் தெரியும். எலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரெண்டு பேரும் பயங்கர ஷாக்கு. ஏதோ ஒரு ரேண்டம் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து ஏதோ அலோஸ்கா ஏதோ ஒரு ரேண்டம் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ட்வீட் இருந்தது. அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அமைதியாயிட்டான். ஆமா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப அடுத்த பல விஷயங்கள் தான் நடந்தது. இந்த ஒரு வாரத்துல என்ன நடந்தது குயிக்கா வந்து பார்ப்போம். பிரைம் மினிஸ்டர் மோடி இன்வைட்டட் ஃபார் G7 மீட் இன் கனடா. நம்மளுக்கே தெரியும் கனடா இந்தியா ரிலேஷன்ஷிப் வந்து என்ன நடந்ததுன்னு. ரீசெண்டா அதாவது ரீசெண்டா ஒரு 2-3 வருஷம் அந்த மாதிரி ஹர்தீப் சிங் நிஜார்னு ஒரு காலிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் லீடர், அந்த லீடர்பாங்க, நம்ம வந்து டெரரிஸ்ட்ன்றோம். கிட்டத்தட்ட இதுதான் அந்த இது பாகிஸ்தான் போன புரோகண்டா தான். எப்படி அங்க வந்து புலிச்சிஸ்தான் ப்ராப்ளம் இருக்கு, இங்க வந்து காலிஸ்தான் பிரச்சனை இருக்கு. அது இது வந்து கொஞ்சம் பாருங்களேன் எப்படி நடந்திருக்குன்னு. பாகிஸ்தான் வந்து பிரிந்ததுதான் அந்த பங்களாதேஷ். அது யார் வந்து மூல காரணமா இருந்தது? இந்திரா காந்தி. சரி, இந்திரா காந்தி வந்து நம்ம போட்டு தள்ளணும். இந்திரா காந்தி போட்டு தள்ளுறதுக்கு வந்து அவங்க ஊர்லயே ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ஏற்படுத்தி விட்டு இந்த மாதிரி இவ்வளவு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடியில இருந்தே பல விஷயமா. அதாவது பாகிஸ்தான்லயும் பஞ்சாப் இருக்கு, இந்தியாலயும் பஞ்சாப் இருக்கு. அவங்க பாகிஸ்தான் பஞ்சாப் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா பாகிஸ்தான் பஞ்சாப் தான் வந்து பெரிய பஞ்சாப், நிறைய ஓலி சைட் இருக்கு. அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பண்றதே ப்ரொபகண்டா பண்றது அந்த பாகிஸ்தான் சப்போர்ட் வச்சுதான். அவங்கதான் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி காலிஸ்தான் மூவ்மெண்ட். சோ அப்படி பண்ணி ஆஹ் வந்த விஷயம் தான் அந்த காலிஸ்தான். பல விஷயங்கள் நடந்தது. ஒரு இந்தியன் ஏர்லைன் ஏர் இந்தியா பிளைட்டே வந்து தகர்க்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் நடந்தது. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்படி பண்ணலாம் பண்ணி இன்னும் அது எப்படி வந்து டெரரிஸ்ட் ஒரு குரூப்னு வந்து நேம் பண்ணாம இருக்காங்க. அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அவங்க ரெஃப்யூஜி கிளைம் கொடுத்து கனடால வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி இப்ப ரொம்ப பெரிய பதவிகள்லாம் வந்து இப்ப இருக்காங்க. இப்ப இந்த G7 சம்மிட்டுக்கு வந்து மோடியை இன்வைட் பண்ணது அந்த பெரிய பதவியில இருக்க அந்த மினிஸ்டர் அவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஏன் வந்து மோடியை அவங்க வந்து இன்வைட் பண்றாங்க? ஏன்னா மோடி தான் வந்து ஹர்தீப் சிங் நிஜார் வந்து கொலை பண்ணாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு இந்த ஆளை வந்து எதுக்கு வந்து இன்வைட் பண்றாங்க? அது வந்து எங்களுக்கு வந்து ரத்தம் கொதிக்குது, இந்த ஆள் வந்து கேஸ் போட்டு உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சில விஷயங்கள்லாம் அடிப்படுது. என்ன விஷயங்கள் தான் மோடி இங்க வந்தா கண்டிப்பா ஏதாச்சும் வந்து ஏதோ பண்ண போறாங்க. ஒரு ஒரு சில யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க, மோடி வந்து போட்டு தள்ள போறாங்க அப்படிலாம் என்னென்னமோ வந்து பேசிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது. பட் பார்ப்போம். இது
எப்ப என்ன நடக்க போகுது எதுவுமே சொல்ல முடியாது. பட் பயங்கர எனக்கு தெரிஞ்சு ஃபுல் இது டிஃபென்ஸ் சப்போர்ட் ஒரு பெரிய பந்தோபஸ்தோட தான் அங்க வந்து ஒரு ஆர்மர் வெப்பன்ஸ் அமைஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இல்ல ஒரு சப்போர்ட்டிங் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தான் வந்து ஒரு மோடிக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. கண்டிப்பா தெரிய போகுது நம்மளுக்கு வந்து எதுவும் அந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஏன் வந்து கனடா வந்து இந்தியா இன்வைட் பண்ணும் இப்படிப்பட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு கன்ஸ்ட்ரைன்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த டைம்ல வந்து ஒரு புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அதே லிபரல் கவர்மெண்ட் தான் ஒரு புது பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னின்ற ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்து சரி இந்த வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு எடுத்துட்டு வரோம். ஏன்னா ஜஸ்டின்றவன் தான் அவன் தான் கிறுக்கு பையன், சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் வந்து தன்னோட இதோ விஷயங்கள் அவன் அசிங்கப்படுத்துற வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு அவன் அதோ பண்ணிட்டான். ஆனா நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஸ்மார்ட்டா வந்து மூவ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வந்து ஸ்மார்ட்டான இந்த மாதிரி கிறுக்குத்தனமான அந்த காலிஸ்தான் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இன்க்ளூடிங் பேரே பாலி வரைக்கும் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. ஆப்போசிஷன் லீடர் பேரே பாலி வரைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதே 8 பேர்கள் கேள்வி ஏன் வந்து இந்த பிஎம் மோடி அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பேரே பாலி இந்த யூஸ்வலா இப்போ இந்த நம்ம ஊர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிறுக்கு பையன் இந்த ராகுல் காந்தி வந்து வந்து நரேந்தர் சரேந்தர் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அங்க வந்து இந்த மாதிரி மக்களோட ஓட்டு வாங்குறதுக்கு பேரை பாலிவர் என்ன சொல்லிருக்கலாம், ஆமா நாங்க இது கண்டிக்கிறோம் முடிய வரக்கூடாது அப்படி வந்து சொல்லிருக்கலாம் ஓட்டு வாங்குறதுக்காக. பட் அப்படி சொல்ல ஆப்போசிஷன் லீடரே வந்து மார்க் கார்னி என்ன சொன்னாப்லையோ அதே வந்து சொல்றாப்ல. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபியூச்சரும் பார்க்கணும், கனடியன் கவர்மெண்டோட ஃபியூச்சரும் பார்க்கணும். ஏன்னா இந்தியா வந்து இப்போ 4th லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரி, ரொம்ப வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. கடந்த 2017 2019ல இருந்தே வந்து இந்தியா வந்து G7 சமிட்ல வந்து இன்க்ளூடிங் இந்தியா இஸ் நாட் a member of G7 பட் இந்தியா வந்து இன்வைட் பண்ணிருக்கு. எல்லா நாடுமே இன்வைட் பண்றாங்க. நம்ம வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. அப்படி இக்னோர் பண்ணா நம்மளுக்கு தான் வந்து எனக்கு உண்மையிலே சொல்றேன், இக்னோர் பண்ணா கனடாக்கு தான் வந்து ஆப்போமே. எப்படி சொல்றேன்னா கனடா வந்து லூசுத்தனமா வந்து இப்படி பண்றானுங்க அப்படி சொல்லிட்டு கனடா வந்து G7ல இருந்து மதிக்காத மாதிரி கூட பண்ணுவாங்க. சோ இப்ப பல நாடுகள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி வந்ததுதான் இந்தியா G7 சமிட்ல. இப்ப இந்தியா வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஏன் சொல்றாங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் ஏசியால வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ஒரு கண்டிஞ்சன்ட் ஒரு ஸ்பெசிபிக் கண்ட்ரி, ஒரு நல்லா வளர்ந்துட்டு இருக்க கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா சைனா காம்படிஷனா இருக்கக்கூடிய கண்ட்ரி பார்த்தா இந்தியா தான். ஸோ அப்படிப்பட்ட இந்தியன்ஸ் வந்து நல்ல யூஎஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் தான். இந்த சமயத்துல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டிப்ளமசியை வந்து ஏற்படுத்திக்கிட்டு ரஷ்யாவோடய ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்க, யூஎஸோடயும் கனெக்ஷன் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நாடு தான் நம்மளுக்கும் வந்து அதாவது சொல்லுவாங்க லிபரல் ஒரு மாதிரி ரிலையபிள் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள நாடுகள். ஏன்னா நிறைய நிறைய நாடுகள்ல வந்து நம்ம நம்ப முடியாது, இன்க்ளூடிங் யூஎஸ். எப்ப எப்படி கால வரி விடுவாங்க, திடீர்னு நம்பிக்கையான இருக்க மாட்டாங்க, திடீர்னு டாரிஃப் போடுவாங்க. பட் இந்தியாலாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா வந்து ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த கமிட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் தான் நம்மளுக்கு வந்து. அப்படிப்பட்ட நாடு வந்து நம்ம வந்து எதுக்கு தேவையில்லாம இழக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் இந்தியாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து திருப்பி நம்ம வந்து ஏற்படுத்தலாம் அப்படி சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சது. பட் இந்த காலிஸ்தான் செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதால கனடால ரொம்ப அதிகமா இருக்கிறதால அவங்க இருக்க இந்த சில ஆடுகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களே பெரிய பதவியில் மினிஸ்டர் ஈவன் பெடரல் மினிஸ்டரா இருக்கிறதால இது ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்கிறதுக்கு ஆக்கிட்டு இருக்காங்க கனடால. இது எந்த வகையில போகுது நம்மளுக்கு தெரியல, பார்ப்போம். G7 சம்மிட் இப்போ வரப்போகுது. மோடி வந்து கண்டிப்பா எனக்கு வர மாதிரிதான் தெரியுது. வந்தப்புறம் நம்மளுக்கு வந்து தெரியும் போவோம் என்ன விஷயம். ப்ராபபிலி அடுத்த வீக் அப்டேட்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்து வேற என்ன நடந்தது இந்த வாரத்துல? இது ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பார்ப்போமா ஸ்போர்ட்ஸ் பார்ப்போமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயமும் நடந்தது. அதே சமயத்துல அந்த நல்ல விஷயம் வந்து எண்ட் ஆனது வந்து ஒரு கெட்ட விஷயத்துல எண்ட் ஆச்சு. நல்ல விஷயம், பெங்களூர் 18 வருஷம் கழிச்சு ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் வந்து வின் பண்ணாங்க. உண்மையிலேயே வந்து ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் ரொம்ப திருப்தியா இருந்தது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாவம் அந்த மாதிரி வந்து கப்பு வந்து ஒரு தடவையும் கிடைக்கல. இன்க்ளூடிங் விராட் கோலி வந்து எப்போ 18 வருஷமா ஒரே கம்பெனிக்காக வந்து பிரான்சைஸ்க்காக வந்து உசுறு கொடுத்து ஆடினாப்ல. வேற பிரான்சைஸ் எல்லாம் கூப்பிட்டும் வராம இருந்து நம்ம வந்து இந்த பிரான்சைஸ்க்காக ஆடி நம்ம வந்து வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
18 வருஷம் இந்த மாதிரி இந்த ஐயப்பன் கோயில் இது சொல்லுவாங்க 18 படி 18 வருஷம் அப்படியே காத்திருந்து வந்து முருசாமி ஆக போறாங்க அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி 18 வருஷம் இருந்து கடைசியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து ஐபிஎல் வின் பண்ணாங்க. அப்படி வின் பண்ணிட்டு அடுத்த நாள் வெற்றி பரேடு. அதை எப்படி நான் கேள்விப்படுறேன்னா, விராட் கோலி கிட்ட கேட்டிருக்காங்களாம் இந்த மாதிரி வந்து என்னங்க இந்த மாதிரி வெற்றி பரேடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது விராட் கோலி வந்து எனக்கு சீக்கிரமா வச்சிருங்க, ஏன்னா நான் வந்து லண்டன் போனோம், இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல, நான் லண்டன் போனோம், யூகே போனோம், என்னோட வீட்டுக்கு போனோம், இந்த மாதிரி அங்க போய் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணதால சரி ஓகே நம்ம உடனே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம உடனே வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து வைக்கலாம் ஒரு விக்டரி பரேட் மாதிரி போயிட்டு அப்புறம் கடைசியில சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து சின்னசாமி ஸ்டேடியம் மேக்ஸிமம் 35,000 மக்கள் தான் அதுக்குள்ள இருக்க முடியும் கெப்பாசிட்டி கிரவுண்டு. இவங்க அந்த டைம்ல வந்து இவங்க கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் பேர் போயிருவாங்க. அந்த 3 லட்சம் பேர் போன நெரிசல்ல வந்து 11 பேர் அதுல குழந்தைங்க கூட இருக்காங்க, ஒரு சின்ன பையன் போல, அப்புறம் பெண்கள் 2 பேரும் 3 பேரும் 11 பேர் வந்து ஸ்டாம்பீட்ல இறந்துருக்காங்க. அது தெரியல, இது வந்து ஒரு செலிப்ரேஷன் தான், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சலாம் யாரும் போறது இல்ல. ஆக்சிடென்ட் ஒரு துக்க விஷயம், யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியும். பாவம் போயிருக்காங்க, இடிச்சு ஏதாவது சில பேர் சொல்றாங்க ஏன் அது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு பண்ணலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிருக்கலாம், அது அந்த ஸ்பெசிபிக் உடனே வந்து பண்ண அவசியம் இல்லை, ஒரு வெயிட் பண்ணி இந்த மாதிரி வந்து வீக்கெண்ட் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அவசரப்பட்டு பண்ணி ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாம பண்ணிட்டு அது இப்ப வந்து ஒரு அசம்பாவிதமான வந்து 11 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. பல பேர் வந்து இன்னும் இன்ஜுரி அடைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டா வந்து அது வந்து சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் இந்த சப்போர்ட் கவர்மெண்ட் கிட்டையும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க, கர்நாடகா கவர்மெண்ட் கிட்டையும் ஏன் இந்த மாதிரி நீங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அதை பத்தி அவ்வளவு வந்து பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து அப்படிதாங்க, யார் என்ன பண்ணாலும் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு அது அது எப்படி சொல்லவும் நம்மளால வந்து விவரிக்கவும் முடியாது. ஏன்னா வந்து ஒரு விக்டரி செலிப்ரேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ராப்பர்லி ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணிட்டு ஒரு அந்த வீக்கெண்ட் வச்சிருக்கலாம், அவசரப்பட்டு சீக்கிரமா பண்ணாம நெக்ஸ்ட் டே பண்ணாம ஒரு பொறுமையா வந்து பண்ணிருக்கலாம். அதுதான் வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க இதெல்லாம் காரணம் வந்து கோலின்னு, பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து கடவுளை வந்து வேண்டிப்போம். இன்னும் பல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து கடவுள் வேண்டிப்போம். அடுத்தது பெரிய விஷயம் இந்த வாரத்தில் நடந்தது, தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல வந்து இந்த கமல் பேசப்பட்ட ஒரு வசனம் தான். ஆக்சுவலா வந்து அந்த ஆள் வந்து உண்மையிலே கமலஹாசன் வந்து பிரச்சனை பண்ணணும்னு பேசவே இல்லைங்க, தேவையில்லாம வந்து இவங்க எல்லாம் வந்து கர்நாடகா பிரச்சனை வந்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா வந்து சிவராஜ்குமார் வந்து ஆக்சுவலா இந்த ஆள் எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா கமலஹாசன் ஆள்னு சொல்லக்கூடாது, பாவம் பெரிய மனுஷன், அந்த மனுஷன் டீசெண்டா நடந்துக்காப்புல. என்ன விஷயம்னா பேசுறது வந்து ரொம்ப ஓவரா பேசுவாரு, அது தவிர ரொம்ப பேச்சு இதுலலாம் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து டீசெண்டா தான் ரொம்ப யோசிச்சு பேசுற ஆளு, இந்த ஆளு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுற ஆளு, அதனாலதான் வந்து அந்த பேசுற விஷயங்களே பல பேருக்கு வந்து புரியாது. சோ இந்த ஆள் என்ன சொல்லியிருக்காப்புல, ஆரம்பிக்கும் போது ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது கமலஹாசன் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது தமிழே உயிரே அந்த மாதிரி அது வந்து ஆரம்பிச்சிருக்காப்புல. அதே இடத்துல வந்து நம்ம சிவராஜ்குமார் அந்த கன்னட பெரிய ஆக்டர் ராஜ்குமாரோட மகன், பெரிய மகன் சிவராஜ்குமார், அவர் வந்திருக்காரு. அவர் வந்து கமலஹாசனோட ரொம்ப தீவிரமான ஃபேனு. இந்த மாதிரி வந்து நான் வந்து கமலஹாசனை கட்டி பிடிச்சிட்ட அப்புறம் வீட்டுக்கு வந்தாரு. கமலஹாசன் வந்து என்கிட்ட பேசும்போது அப்பா அம்மா தான் பேசுவாரு, கட்டி பிடிச்சிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் நான் 3 நாள் குளிக்கவே இல்லை, அந்த ஸ்மெல் எங்கிட்ட இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேனு. அந்த மாதிரி கமலஹாசன் ஒரு பெரிய ஒரு ஃபேனு. அப்படிப்பட்ட ஃபேன் வந்து நம்ம என்ன பண்றதுதான் விதி. அந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்கும் போது பெருமையா அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து பேசும்போது தமிழே உயிரே ஆரம்பிக்கும் போது வந்து இந்த ஆள் எதுக்குள்ள இருக்காப்புல, சரி இந்த ஆள் வந்து தமிழ் கிடையாது, கன்னடம், சரி இது வந்து அவங்க தப்பா எடுத்துக்க கூடாது அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சரி இந்த மாதிரி வந்து நீங்க தமிழ்ல தான் நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, கன்னடம் கூட வந்து which falls under தமிழ், கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து தான் வந்தது, அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வந்து கமலஹாசன் வந்து சொன்னது. ஆனா அது வந்து இது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கமலஹாசன் வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு டாபிக் எடுத்து இது வந்து ஒரு குத்தம் கண்டுபிடிக்கணும் வந்து சொன்ன மாதிரி வந்து அது வந்து வெளியில வந்து
கன்னட ஆளுங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க பெங்களூர்ல இருந்து. கன்னடம் தேவையில்லாத வந்து சில பேர் இருப்பாங்க. எல்லா கன்னடிகாசும் சொல்ல முடியாது. கன்னடிகாசு வந்து சொல்லப்போனா நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம ஒரு விஷயங்கள் இந்த இந்த காவிரி இஷ்யூனால வந்து பெரிய விஷயமாயி அதுல இருந்து இன்னும் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். அது அது எப்படி மாறப்போகுது ஒன்னும் நம்மளுக்கு புரியல. சோ இது வந்து பாருங்களேன், ரஜினிகாந்த் கர்நாடகா தான், மதர் டங் கன்னடம் தான். அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு. அப்பயே ஒதுக்கியிருந்தா இந்த மாதிரிலாம் வந்து கன்னடகாரன் அப்படிலாம் வந்து ஒதுக்கவே இல்லை. ஃபுல் சப்போர்ட் ரஜினிகாந்துக்கு. சோ இது வந்து கன்னடகாரங்க வந்து புரியுதா ஏன் இது பண்ணோம்? எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பண்றது இல்ல. ஒரு சில கட்சிகள்லாம் வந்து தேவையில்லாம வந்து அதாவது வந்து இந்த தீவிரமான மொழியில ஆசை இருக்கு அப்படி சொல்லிட்டு வெளியில காட்டிக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அந்த கட்சிகள்லாம் சிலலாம் இருக்குல்ல, அது ஏற்படுத்துற இந்த பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகள் தான். சோ தேவையில்லாத ஒரு ஒரு கமெண்ட் வந்து தேவையில்லாம திரிச்சு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன இதுல என்ன சொன்னது என்ன தப்பு இருக்கு? உண்மைதானே அது. புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் தமிழ் புரோட்டோ முன்னாடிலாம் வந்து கூகுள்ல பாத்தீங்கன்னாலே புரோட்டோ திராவிடியன் தமிழ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப வந்து இவனுங்க எல்லாம் சேர்ந்து எடிட் பண்ணிட்டாங்க போல. ஒன்லி அந்த தமிழ் தூக்கிட்டாங்க. புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு போட்டாங்க. முன்னாடி புரோட்டோ திராவிடியன் தமிழ் அப்படின்னு போட்டு அது கீழே வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் அப்படின்னு இருக்கும். இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க இப்ப ரீசெண்டா வந்து கூகுள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டோ திராவிடியன் தமிழ் தூக்கிட்டு வெறும் புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படின்னு வச்சுட்டு தமிழ் வந்து எப்படியும் தமிழ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வந்து பல காலத்து ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இன்னும் வந்து பழக்கத்துல இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறது தமிழ் வந்து மேபி வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் இந்த தமிழ் வந்து ரொம்ப காலமா இன்னும் பேச்சுல இருக்க ஒரே ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் சொல்ல பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறதுல எந்த லாங்குவேஜும் இல்ல. சன்ஸ்கிரிட்டும் பழைய லாங்குவேஜ்ன்றாங்க. அந்த சன்ஸ்கிரிட்லாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேசிட்டுலாம் இல்ல. அது பூஜை பண்றதுதான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்துக்கோங்களா ஈஜிப்சியன் அந்த மாதிரி பல லாங்குவேஜஸ் இருக்கு. ஈஜிப்சியன், சுமேரியன், அதுக்கப்புறம் வந்து கிரேக்கெல்லாம் இல்ல. கிரேக்கெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பேசுறது இல்ல. கிரேக்கெல்லாம் எங்க இது பைபிள்ல தான். பைபிள் அராமிக் கிரேக்கம் அங்கதான் நீங்க வந்து பார்க்க முடியும். அதெல்லாம் பேசு வழக்குல இல்ல. சோ அப்படிப்பட்ட தமிழ் வந்து இந்த மாதிரி தமிழ்ல இருந்தெல்லாம் கன்னடம் வந்தது. கன்னடம் சில மொழிகள் இப்ப இதுல இப்ப தமிழ்ல நம்ம பாத்தீங்கன்னா சில வேர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சாயங்காலம், ராத்திரி இதெல்லாம் வந்து நம்ம தெலுங்குல இருந்து எடுத்துக்கிட்டது. அந்த மாதிரி ஒரு ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்து நம்ம வந்து நம்ம இப்ப பாருங்களேன் நான் பேசும்போது பல லாங்குவேஜ்ன்ற அது வந்து பாஷை நான் சொல்ல மாட்டேன். பாஷையே வந்து தமிழ் வார்த்தை கிடையாது. எழுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. மொழி தான் தமிழ் வார்த்தை. பாருங்க நான் பாஷன்றேன். பாஷெல்லாம் வந்து இது ஆக்சுவலா வந்து தெலுங்கு அப்படி கன்னடம் அந்த மாதிரி இது சன்ஸ்கிரிட்ல இருந்து வந்துடலாம் பாஷா அப்படி சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நம்மளே பேசி பேசி நம்ம மத்தவங்களோட பேசி தமிழ்நாட்டிலேயே நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம இருக்க ஏரியால தான் தெலுங்குக்காரங்க, நம்ம இருக்க ஏரியாவில கன்னடக்காரங்க, மலையாளிஸ் எல்லாரும் சுத்தி இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் இது வந்து திராவிட நாடு அப்படி சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கோம். நம்ம பேசுற தமிழ் வந்து பக்கா தமிழும் கிடையாது. சோ அப்படிப்பட்ட நம்மளுக்கே அது தெரியுது. இந்த மொழிகள்ல இப்ப மலையாளி சொற்களை கூட்டு பாத்தீங்கன்னா மலையாளிஸ் வந்து அக்செப்டே பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழ்ல இருந்து. ஏன்னா நிறைய அவங்க அவங்க வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா திஸ் இஸ் தேர் மதர் லாங்குவேஜ். அது உங்களுக்கு வந்து புரியுது. இந்த லாங்குவேஜ்ல இருந்தா நமக்கு பட் ஏன் இது கன்னடிகாஸ் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க தெரியல. சோ அது வந்து அவங்க வந்து அது தெரியல மேபி ஈகோ ப்ராப்ளமா இருக்கலாங்களா. அது எல்லா கன்னடிகாஸும் நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த சில கட்சிகள் நடத்துற பிரச்சனைகள் இங்க எப்படி நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல சீமான் இருக்க மாதிரியோ அங்க வந்து இந்த வாத்தாடு லூசு பையன் ஒருத்தருக்கான் போல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. இப்ப கமலஹாசன் வந்து என்ன பண்ணிருக்காரு, கமலஹாசன் வந்து கர்நாடகால வந்து இந்த மாதிரி கர்நாடகால வந்து தக் லைஃப் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து போட்டிருக்காரு. காமெடி பாருங்க அதெல்லாம் செம்ம காமெடி. இந்த ஆள் வந்து அந்த கேஸ் வேர்டிக் கொடுக்குற ஆளு ஓகேவா, அதாவது வந்து சென்டென்ஸ் ஓகேவா, சென்டென்ஸ் நம்ம கரெக்டா தான் சொல்றோம் நினைக்கிறேன். அந்த மாதிரி முடிவு சொல்ற ஆளு வந்து என்ன சொல்றாப்ல, நீ வந்து கன்னட பக்தரோட ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணிட்ட. ஏன்னா ஹிஸ்டரியில இருக்க விஷயங்கள் தான் நம்ம வந்து பேசுறாங்க. நீ என்ன விஷயமோ அதை வந்து நீ அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா இப்படிதான் வந்தது இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து சொன்னோம். நீ வந்து சாரி கேளு
அப்படின்னு நீ சொல்ற திருப்பியும். சம்பந்தமே இல்லை. அவன் அந்த அந்த கேஸ் கொடுத்த ஆளே வந்து கன்னடா ஆள் தான், பார்த்தாலே தெரியுது. கன்னடா ஆளு இந்த மாதிரி வந்து தேவையில்லாம இவங்களே வந்து அந்த வீடியோ இருந்தாலும் வந்து பார்க்கணும். வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணும். ஒரு அந்த ஆள் தமிழ் தெரியுமா என்னன்னு தெரியல. கமல் வந்து பிரச்சனை பண்ணுனே அது பேசவே இல்லை. தேவையில்லாம இவங்களே வந்து அதை வந்து விஷயத்த வந்து பெருசாக்கி அது தக் லைஃப் வந்து இப்ப கர்நாடகால வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணா மன்னிப்பு கேளு. இதுக்கு முன்னாடி வந்து ராஜாஜி வந்து இப்படிதான் வந்து சொல்லிட்டு ராஜாஜி வந்து மன்னிப்பு கேட்டாரு. ராஜாஜியே மன்னிப்பு கேட்கும் போது நீ என்ன கமலஹாசன் சாதா ஆளு, நீ மன்னிப்பு கேளு, அப்புறம் நான் வந்து நான் ஆர்டர் கொடுக்குறேன் ரிலீஸ் பண்றதுக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு தேவையில்லை. ஏதோ ஒரு இது மாதிரி அந்த ஆள் வந்து ஜட்ஜா இல்ல வேற ஏதாச்சுமா எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வந்து நீங்க சென்டிமெண்ட் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, மக்களோட சென்டிமெண்ட், அதனால நீங்க வந்து சாரி கேளு, சாரி கேட்டா நான் வந்து ரிலீஸ் பண்ற ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கமலஹாசன் கெத்தா சாரி எல்லாம் கேட்க முடியாது, லூசுத்தனமா இருக்கு, நான் நடந்த விஷயத்த நான் சொல்றேன், நான் அதுக்கு சாரி கேட்கணும். அந்த மாதிரி டைரக்டா சொல்லாம கேரளால போன ஒரு ஜெனரல் டாக்ல வந்து கேரளா ஒரு ஈவெண்ட்ல போன போது அப்படியே மேபி தக்லீஃபுக்காக போனதா கூட இருக்கலாம். அப்போ போகும்போது வந்து இந்த மாதிரி சாரி கேட்கிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வந்து இதெல்லாம் முடியாது, அதுக்கு ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து தக் லைஃப் வந்து கர்நாடகால ரிலீஸ் பண்ணாம போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உலக நாடுகள்ல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஜியோ பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் அரீனால என்ன நடந்தாலும் சரி பார்ப்போம். ஒரு வேர்ல்டு வார் 3 வரப்போகுது அப்படிலாம் வந்து நம்மளும் எதிர்பார்த்தோம். இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஆரம்பிக்குது, ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் காசா வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போகுது, இந்தியா பாகிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கட்சியில வந்து அது வந்து அப்படியே நின்றுடுச்சு. ஸோ இப்ப போற நிலைமையை பார்த்தா ஒரு சுமூகமான ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து உக்ரைன் ரஷ்யா வந்து பல விஷயங்கள் வந்து நல்லபடியா தான் போற மாதிரி வந்து தெரியுது. பட் இப்போ ஒரு ட்ரம்ப்பே வந்து ஒரு பிரச்சனை இருக்காரு. இப்ப பிரச்சனை இருக்க ட்ரம்ப் வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்போட லாஜிக்கே வந்து நம்ம வந்து ஒரு பீஸ் நோபல் பீஸ் அவார்டு வாங்கணும், நம்ம வந்து ஒரு பெரிய இது பண்ணிடணும். ஒபாமா கொடுத்தாங்க போல, அந்த ஆளுக்கு எது கொடுத்தாங்க தெரியல. அந்த ஆள் வந்து அவனே வார்லாம் வந்து ஆரம்பிச்சான். இது எந்த அளவுக்கு கொடுத்தாங்க தெரியல. இவனுங்களே வந்து குத்துப்பானுங்க, இவனுங்களே வந்து சண்டை போட்டு போனாங்க. கடைசியில இப்ப வந்து இவரு ட்ரம்ப் வந்து ட்ரை பண்றாரு. இப்ப ட்ரம்ப்புக்கு வந்து இப்ப வீட்லயே ஒரு அடி விடுது பெலான் மஸ்கினால. நம்மளுக்கு வந்து இப்ப அடுத்த வாரம் வந்து என்ன நடக்க போகுது நம்ம அடுத்த சண்டே வந்து பார்ப்போம். Until then, this is episode 27. Yeah, coming to an end. This is Professor signing off. Take care. Bye.